நீதிமொழிகள் 4:23 நாம் வாசிக்கலாம். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த வேளையில் இந்த வார்த்தையை கொண்டு இதை கேட்க போகிற யாவரோடு கூட நீர் பேசி ஜீவ ஊற்று அவருடைய இருதயங்களிலிருந்து புறப்படத்தக்கதாய், ஜீவ நதியாய் அது கடந்து போகத்தக்கதாய், அநேகருடைய தாகம் தீர்க்கத்தக்கதான ஒரு நவமான இருதயத்தை உண்டாக்கி அதிலிருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்பட்டு அநேகர் தாகம் தீர்க்கப்படத்தக்கதா இந்த வேளையில் ஒவ்வொருவரோடு கூட இடைப்படுங்க, பேசுங்க. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த வீடியோ மூலமாய் நான் உங்களை காண்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வாசிக்கப்பட்ட இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, எல்லா காவலோடும் உங்களுடைய இருதயத்தை என்ன செய்ய வேண்டுமா? காத்து கொள்ளும் போது அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம இருதயத்தை நம்ம காத்து கொள்ளும் போது அதிலிருந்து ஜீவ ஊற்று என்ன செய்யப்படுமா? புறப்படும். ஜீவ ஊற்று அப்படின்னா ஒரு மனிதனுக்குள்ள ஒரு ஜீவனை கொண்டு வரக்கூடிய, அதாவது ஒரு சோர்வில் இருப்பாங்க, பலவீனத்தில் இருப்பாங்க, அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம பேசுகிற அந்த வார்த்தையான, நம்ம இருதயத்திலிருந்து பேசுகிற அந்த வார்த்தையானது அவர்களுக்கு தாகம் தீர்க்கப்படத்தக்கதாக, அதிலிருந்து எழும்பத்தக்கதாக இருக்கக்கூடிய அளவிற்கு மாற்றுகிற அப்படிப்பட்ட ஒரு இதயமாக நம்ம இருதயம் இருக்கிறதா ஜீவ ஊற்று உண்டாகிற ஒரு இருதயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க. அப்போ நம்ம இருதயத்தை காக்க வேண்டும் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. இருதயத்தை காக்கும் போது அந்த ஜீவ ஊற்று வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்போ நம்ம இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை குறித்து நம்ம கொஞ்சம் பார்ப்பது நமக்கு நல்லது. லூக்கா 6:45 சொல்லுகிறது, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும் அப்படி சொல்லி இந்த 2 வசனங்கள் நமக்கு என்ன செய்து சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நல்ல மனுஷன் பொல்லாத மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்குது. நல்ல மனுஷனுடைய இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷம் இருக்கிறது, கெட்ட பொல்லாத மனுஷனுக்கு பொல்லாத பொக்கிஷம் என்ன செய்யுது? அது வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றது வசனம், இருதயத்தில் என்ன நிறைஞ்சிருக்கோ அதுதான் நம்முடைய வாய் என்ன பண்ணுமா? பேசும். அப்போ நம்ம நாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இருதயத்திலிருந்து உண்டாகிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மூளையிலிருந்தோ அல்லது நம்ம எதை யோசித்து பேசுகிறோம் அப்படி இல்லை, இருதயத்தில் நம்ம எண்ணத்தை ஒவ்வொரு நாளும் சேர்த்து வச்சிருக்கிறோமோ அது ஒரு நாள் என்ன செய்வோம்? அப்படியே வெளியே வந்துடும். சில நேரத்தில் பாருங்க, நம்ம உறவினர் சொல்லுவாங்க, எவ்வளோ நாள் இப்படி பேசணும்னு சொல்லி நினைச்சிருந்தேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன செய்யலாம்? அப்படி பேச வேண்டும் என்று சொல்லி அப்படியே இருதயத்தை நிரப்பி வச்சிருக்கிறது. அப்போ அதுதான் நம்ம வாயில் இருதயத்தில் என்ன செய்யுமா? அது வெளிப்படும் என்று இங்கே சொல்லப்படுறது நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இன்னொரு வசனம் சொல்லுறது, மார்க் 7:20, 21, 22 வாசிப்போம். மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், உபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாதவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். பாருங்க, நம்ம அதாவது தேவனை அறியாத ஒரு மனுஷனுடைய இருதயம் அல்லது தேவனுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கப்படாத ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கும்னா, இப்ப சொல்லப்பட்ட இத்தனை காரியங்கள் என்ன செய்யுமா? இருக்கும். ஆனா மனிதன் என்ன நினைக்கிறான்? தீட்டு, இதெல்லாம் நம்ம மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மனுஷனை தீட்டுப்படுத்துறதுன்னா என்ன நினைக்கிறோம்னா, ஒரு குழந்தை பிறந்தது தீட்டு, பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணாத தீட்டு, இப்படி பல காரியங்களை இன்னைக்கு உலகத்துல தீட்டாக வச்சு அதை கடைபிடிக்கிறதுல தீவிரமா இருக்கிறாங்க. அதனால யாருக்கு எந்த பாதிப்பு என்ன செய்யறதுல வரப்போவதில்லை. ஆனா ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நம் வாயிலிருந்து பேசுகிற பொல்லாத வார்த்தைகள், பொல்லாத சிந்தனைகளில் உருவாகிற அந்த வார்த்தைகள், தேவையில்லாத அந்த எண்ணங்களிலிருந்து வருகிற அந்த கெட்ட எண்ணத்தினால் வருகிற பேச்சுக்கள், இது மற்றவங்களை காயப்படுத்தும், வேதனைப்படுத்தும், பாதிப்பை உள்ளாக்கும். அப்ப மற்றவங்களை வேதனைப்படுத்துகிற அளவுக்கு நம் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தையானது இருதயத்திலிருந்து வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பேசுகிற வார்த்தை தான் மற்றவங்களை காயப்படுத்தும்படி, வேதனைப்படுத்தும்படி அல்லது மற்றவங்களை எழும்ப விடாதபடி, மடங்கடிக்கப்படும்படி பேசுகிற வார்த்தை தான் தீட்டான வார்த்தை, தீட்டானது என்பதை புரிஞ்சு கொள்ளும். தீட்டு என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். தீட்டு என்பது என்னன்னா மற்றவங்களை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு காரியம்.
மற்றவங்களை துன்பப்படுத்த விடக்கூடிய ஒரு காரியம். இதை நீங்கள் புரிந்து கொண்டால் எது தீட்டு என்று புரிந்து கொள்வீங்க. அப்ப நம்ம மற்றவங்களை வேதனைப்படுத்துறபடி செயல்படுறதுக்கு காரணம் என்ன? மற்றவங்களை நம்ம வாழ்க்கையில் நம்மளை அசிங்கத்தை கொண்டு வர காரியமும் நம்ம எதிர்த்திருந்தா வருகிறது, மற்றவங்களை அசிங்கப்படுத்துற காரியமும் எதிர்த்திருந்தா வருகிறது. இப்ப இதில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய இருதயத்துல நிறைஞ்சிருக்கு. ஒரு தேவனற்ற மனிதனுடைய இருதயத்துல, அல்லது தேவனை முழுமையாய் சார்ந்து கொள்ளாத மனிதனுடைய இருதயத்துல இப்படிப்பட்ட சுபாவங்கள் என்ன செய்யுது, காரியங்கள் இருக்கு. இதுதான் மற்றவங்களை என்ன செய்யுமா பாதிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் நான் பாருங்க, மற்றவங்களை வேதனைப்படுத்தாம நம்ம வாழ்ந்தாலும் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா மற்றவங்களை யாரும் என்னால வேதனைப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கை உள்ளவங்களா நீங்க மாறி பாருங்க, கண்டிப்பா நமக்கு எந்த வேதனை வராது. நம்மளால யாராவது ஒருத்தர் வேதனைப்படுறாங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் அந்த வேதனையுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய கடந்து வரும். இதுதான் தீட்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த தீட்டான வார்த்தை எங்கிருந்து வருகிறது? நம்முடைய இருதயத்திலிருந்து வருகிறது. இப்ப வாசித்து பார்த்தோம், விபச்சாரம், களவு, பொய், கபடு, என்னென்னமோ என்ன செய்ததுல பொல்லாத சிந்தனைகள், அவேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவு, பொருளாசை, துஸ்தனம், கபடு, காம விகாரம், வன்கண், தூசணம், பெருமை, மதிகேடு, இதெல்லாம் என்ன செய்யலாம் அங்கிருந்து வருதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் வராதபடி நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இப்படிப்பட்ட மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற, மற்றவர்களை தீட்டுப்படுத்துகிற இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யக்கூடாது, இராதபடி இறுதி என்ன செய்யப்படணுமா, காக்கப்படணும். அப்பதான் நல்ல மனிதனுடைய இருதயத்துக்கு நல்ல பொக்கிஷம் போல நம்ம பொக்கிஷத்திலிருந்து நல்ல வார்த்தைகள் என்ன செய்யும் வாயில புறப்பட்டு அநேகருக்கு ஆறுதலாக, தேறுதலாக, கற்றுகிறதாக, அவர்களை எழுப்பிவிடக்கூடியதாக அந்த வார்த்தை என்ன செய்யுது, ஒரு ஜீவன் நதி. ஒரு நதியை பார்த்தா ஒரு மனிதனுடைய இருதயத்தில் ஒரு தண்ணி ஓடுறத பார்த்தாலே அவ்வளவு மகிழ்ச்சி நமக்கு வருது. அப்ப அந்த தண்ணி ஓடுற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே செழிப்பா இருக்கும். அப்ப நம்ம வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும்போது மற்ற மனிதர்களை செழிக்க வைக்கக்கூடியதாக, வாழ வைக்கக்கூடியதாக, அவருடைய தாகம் தீர்க்கக்கூடியதாக, திருப்திப்படுத்தக்கூடியதாக என்ன செய்து இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட வாசித்த மார்க் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதியில் இருக்கிற அந்த குப்பைகள் நம்ம இருதயத்தில் இல்லாதபடி, வராதபடி நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த ஜீவ ஊற்று என்ன செய்யப்படும், புறப்படும் என்று நம்ம பார்க்கிறோம். காரணங்க, நம்முடைய இருதயத்தினுடைய தன்மையை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். நம்ம இருதயத்தினுடைய தன்மை, நம்ம இருதயத்தில் என்ன இருக்கோ அதுக்கு ஏற்றபடி நம்ம தன்மை, நம்ம இருதயத்தினுடைய தன்மை என்ன செய்ய காணப்படும். சில சமயத்துல கவலையா இருக்கிறோம், சில சமயத்துல சந்தோஷமா இருக்கிறோம், சில சமயத்துல ஒரு பாரத்தோட காணப்படுகிறோம், சில சமயத்துல குழப்பத்துல காணப்படுகிறோம். அது காரணம் என்னன்னு பார்த்தா நம்ம இருதயம் இந்த மார்க்கு சொல்லப்பட்ட காரியங்கள் நல்லது இருந்துச்சுன்னா நம்முடைய இதயம் நல்ல தன்மை உள்ளதாக மாறுகிறது. கெட்டதான் நம்ம இதயத்தில் இருந்தால் அந்த கவலைகள், ஒடுக்குகள், அப்படி காரியங்கள்லாம் இருக்கு. நம்ம இருதயத்துடைய தன்மையை குறித்து கொஞ்சம் நான் சொல்ல போகிறேன் பாருங்க. யாத்திரம் 4:14 சொல்லுது மனமகிழ்ச்சியான இருதயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகம் 6:5 சொல்லுகிறது அன்புள்ள இருதயம். யோசுவா 5:1 சொல்லுகிறது பயமுள்ள இருதயம். சங்கீதம் 27:14 சொல்லுகிறது தைரியமுள்ள இருதயம். சங்கீதம் 51:10 மனம் திரும்பும் இருதயம். நீதிமொழிகள் 12:25 கவலையுள்ள இருதயம். நீதிமொழிகள் 19:3 கோபமுள்ள இருதயம். ஏசாயா 57:15 உயிர்ப்பிக்கப்பட்ட இருதயம். எரேமியா 4:19 கதறுகிற இருதயம். எரேமியா 15:16 பூரிப்பான இருதயம். புலம்பல் 2:18 புலம்புகின்ற இருதயம். மத்தேயு 11:29 தாழ்மையான இருதயம். லூக்கா 24:23 பொங்குகிற இருதயம் அப்படி சொல்லி இப்படி அடுத்து யோவான் 14:1 பார்த்தீங்கன்னா கலங்குகிற இருதயம். இப்படி கலங்குகிற இருதயம், கோபமுள்ள இருதயம், கவலையுள்ள இருதயம், இப்படி நிறைய காரியங்கள் சொல்லுகிறது. அப்புறம் மன மகிழ்ச்சியான இருதயம், அப்புறம் பார்த்தீங்கன்னா தைரியம் உள்ள இருதயம், உயிர்ப்பிக்கிற இருதயம், பூரிப்பாகிற இருதயம், இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, இப்ப நான் ஆசிரியத்தின பகுதி நம்முடைய இருதயத்தினுடைய தன்மையா இருக்கு. இதை குறித்து விளக்குறதுக்கு நான் வந்து இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை. நம்முடைய இருதயத்தினுடைய தன்மையை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம இருதயத்தில் எந்த தன்மை இருக்கிறது, நல்ல பொக்கிஷமான ஒரு இருதயமா இருக்குமானால், நல்ல உள்ள இருதயம் பூரிப்புக்கிறத மகிழ்ச்சியான இருதயமாக, தைரியம் உள்ள இருதயமாக இப்படி நம்முடைய இருதயம் காணப்படும். ஒருவேளை நம்மகிட்ட இருக்கிற பொல்லாத காரியம் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் நம்முடைய இருதயம் என்ன செய்யும்னா கவலை அடைகிறதாக, புலம்புகிறதாக, பயப்படுகிற இருதயமா என்ன செய்ய இருக்கும். அப்ப நம்ம இருதயத்தை நம்ம இருதயத்தை மற்றவங்களை வேதனைப்படுத்துற ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இருதயத்துல நல்ல பொக்கிஷம் இருக்குமானால் நம்ம இருதயமே இப்படி மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப நம்ம உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி இருந்தாலே, நல்ல மகிழ்ச்சியான இருதயம் இருந்தாலே, பூரிப்புக்கிற இருதயம் இருந்தாலும் மற்றவங்களை பூரிக்க வைக்கும், மற்றவங்களை மன என்ன செய்ய மகிழ வைக்கும். ஆனா நம்ம இருதயம் கவலை உள்ளதா, பயம் உள்ளதா, நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்குமோ அது மற்றவங்களை அப்படி என்ன செஞ்சிருவோம்,
அப்படிப்பட்டவங்களை ஆக்கி விட்டுருவோம். அதனால தான் கவனிக்க, இருதயத்தின் தன்மை இப்படி இருக்குது. அப்ப அந்த இருதயத்தின் தன்மை இப்படி இருப்பதற்கு காரணம் என்ன? நம்ம இருதயத்திலே மறைந்திருக்கிற பொல்லாத காரியங்களை வைத்து இருக்கிறது, நல்ல காரியங்களை வைத்து என்ன செய்து இருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் இந்த மார்க்கு 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கப்பட்ட அந்த வேத புத்தகத்தில் இருக்கிற காரியங்கள் நம்ம இருதயத்தில் வராதபடி பாதுகாக்கப்படும் பொழுது நம்முடைய இருதயம் நல்ல பொக்கிஷமான இருதயமாக மாறுகிறது. அதிலிருந்து நல்ல காரியங்கள் எடுத்து நம்ம வாயிலிருந்து புறப்பட்டு அநேகருக்கு அதை என்ன செய்து ஆசீர்வாதமாய் மாறுகிறது பார்க்கிறோம். இப்போ பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை அதை காக்கிறது எப்படி? நம்ம இருதயம் எப்படி காக்க முடியும்? அல்லது நம்ம இருதயத்தை வந்து நல்ல இருதயமா வச்சுக்கிறது என்ன செய்யலாம் அப்படி சொல்லி பார்ப்பதற்கு முன்பாக பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஒரு சமாரியா ஸ்திரீ என்ற ஒரு பெண் என்ன செய்யறா, தண்ணி மோப்புக்கு வர்றான். அப்ப அந்த தண்ணி மோக்க வர்ற அந்த கேணியில இயேசு என்ன பண்றாரு, உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப இவரிடத்துல என்ன பண்றாரு, ஆண்டவர் தண்ணி கேட்கிறார். தண்ணி கேட்கும் போது அவன் என்ன பண்ணிருக்க, தண்ணி தர்றேன்னு சொல்லிருக்க, தண்ணி இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அவனை பாருங்க, அவன் சொல்றா, நீங்க வந்து யூதரா இருக்கிறீங்க, நாங்க சமாரியா இருக்கிறோம், நீங்க வந்து தண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படி சொல்றாங்க. இப்ப அந்த நாட்கள்ல சமாரியரும் யூதர்களும் என்ன செஞ்சாங்கன்னா யூதர்கள் சமாரியரை தீட்டாக நினைச்சாரு. அப்ப அவன் என்ன செய்ய, வெளிப்படையான தீட்டு. நீங்க மக்கள் பாருங்க, நம்முடைய இருதயம் நம்ம எப்படி இருக்குது, மற்றவங்களை நம்ம வேதனைப்படுத்துற காரியம் இருக்குது, அதை கூட சிந்திக்கல. பல காரியங்களை தீட்டை முக்கியப்படுத்தி என்னங்கிற சாதி என்ற தீட்டு, அப்புறம் குழந்தை பிறந்த தீட்டு, அந்த தீட்டு, இந்த தீட்டு, அதை முக்கியப்படுத்தி வாழ்றாங்க. ஆனா உண்மையான தீட்டாக இருதயத்தில் இருக்குது, அது மற்றவங்களை வேதப்படுத்துன்ற சிந்தனை கிடையாது. இவங்களுக்கு என்ன இருக்கு பாருங்க, அந்த தீட்டை குறித்து பேசுறான். இப்படிப்பட்ட தீட்டு உடைய தீட்டுப்படுத்திடுமே அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறா, பேசுறா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உனக்கு ஜீவத்தண்ணீர் நினைச்சு ஒன்னா தந்துடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சரி, ஜீவத்தண்ணி தரேன்னு சொல்றாரு, சரி எனக்கு தாங்கன்னு கூட கேட்டிருக்கலாம், சரிங்களா? ஆனா அவ என்ன சொல்றா பாருங்க, அவ அடுத்து சொல்கிறா, அவ கொலப்பருமையை பார்த்து பேசுறா. அப்புறம் கேணி ஆடு விட்டு தெரியுமா, யாக்கோப்புடைய கேணி, நீ அவரை காட்டில் பெரியவரா, இப்படிலாம் சொல்றாங்க. பாருங்க, பேசுகிற மனிதன் நல்ல வார்த்தைகளை சொல்லும் போது அதை நம்ம கவனித்து கேட்டு அதை பெற்றுக்கொள்ள விரும்பணும். சில காரணங்களை சாக்கு போக்கு சொல்லி இப்ப சொல்லும் போது என்ன செய்யறாங்க, அதை இறந்து போய் விடுறாங்க. ஆண்டவர் ஜீவ தண்ணி தர்றான்னு சொன்னா, அப்போ நல்ல தண்ணி தரேன்னு சொல்லாரு, எப்படி தருவீங்க, எனக்கு தாங்க அப்படி சொல்லி கேட்கலாம் இல்லையா? அங்க போய் தீட்டானது. அப்ப எது தீட்டு என்பதை ஆண்டவர் அவளுக்கு சுட்டி காட்ட வேண்டும் என்றுதான் இங்க என்ன செய்யறாரு, இந்த சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கிறது. அப்பதான் சொல்ற, நீ தண்ணி எனக்கு மறுபடியும் சொல்றாரு, உனக்கு நான் நீ மறுபடியும் ஜீவ தண்ணி ஊறுகிற ஊற்றி உனக்கு என்ன செய்வேன், தருவேன் அப்படிங்கிறார். அப்ப உள்ளத்துல என்ன இல்ல, அந்த ஜீவ ஊற்று தண்ணி அவர்கிட்ட இல்ல, அந்த ஜீவ ஊற்று என்ன செய்யல இல்ல, பொல்லாத காரியங்கள் தான் இருக்குது. அதனாலதான் இதை நான் உனக்கு உண்டாகும் உள்ளத்துல அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிவிட்டு பாருங்க, அவரு அந்த மாதிரி காரியங்களை சொல்லிட்டு சொல்றாரு, அவர் வாழ்க்கையில தீட்டான காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் தண்ணியை கேட்கிறான், நீங்க தர ஜீவ ஊருக்கு ஊற்றுங்கன்னா மறுபடியும் தண்ணி எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கேட்கும்போது சொல்றாரு, உன் புருஷனை கூட்டிட்டு வா. இப்பதான் அவருடைய தீட்டு உள்ளத்துல இருக்கிறது என்ன என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அவர் உள்ளத்தை ஏன் இந்த ஜீவ ஊற்று இல்லாமல் இருக்கிறது, ஏன் இந்த ஜீவ தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது, காரணம் என்ன அப்படிங்கறது சொல்றாரு, சரிங்களா? அப்ப சொல்லும்போது என்ன சொல்றாரு, நீ அவ சொல்றா எனக்கு புருஷன் இல்லைன்னு. அப்ப சொல்றாரு, உனக்கு இருக்கிறது புருஷன், உனக்கு 5 பேர் இருந்தாங்க, இப்ப இருக்கிறது உனக்கு புருஷன் இல்ல அப்படிங்கறத வெளிப்படுது. அப்ப அவ இருதயத்துல என்ன இருந்தது, விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் என்ன செஞ்சிருக்குது, இருந்திருக்கு. இது அந்த கிராமத்தையே தீட்டுப்படுத்தி இருக்கு, சரிங்களா? இது அநேகருடைய குடும்பத்துக்கு எடுத்து இருக்குது. அதனாலதான் இவருடைய வாழ்க்கையில அந்த தாகத்தோடு அவள் தாகம் தவிக்கிறவர்களாய் வறண்ட நிலத்தை போல வெள்ளம் பண்ணிருக்கிறார், காணப்பட்டிருக்கிறான். மன தேவஜனங்களே, இவன் எதை தீட்டாக மீன் பண்ணா, அந்த வெளிப்பெருமான தீட்டு, மனுஷனுக்கு பார்க்கிற தீட்டுகளை தீட்டாக நினைச்சான். ஆனா உள்ளத்தில் இருக்கிற தீட்டை தீட்டாக நினைக்காதபடி இருந்ததுனால அந்த இருதயம் பொல்லாத இருதயமா இருந்தது. அந்த பொல்லாத இருதயத்தினால அநேக குடும்பங்களை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா, கெடுத்துக்கிட்டு இருந்தா. அதனால அந்த ஊரை அவள் என்ன பண்ணுச்சு, வெறுத்துச்சு. ஆனா பாருங்க, இவர் இப்படி சொன்ன உடனே அவரை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அடுத்து அவர் தண்ணி தரம்னு சொல்லும்போது அப்ப தீர்க்கதரிசியான அவங்களை காண்கிறேன் அப்படி சொல்றான். அப்புறம் சொல்வாரு, தொழுகையை குறித்து பேசுவார், ஆவியோடு உண்மையோடு என்ன பண்ணணும், நீங்க தொழுது கொள்ளணும். அவங்க சொல்றாங்க, நாங்க அந்த மலையில தொழுது கொள்ளணும், அந்த ஆவியோட உண்மையோட தொழுது கொள்ளணும். அப்ப அந்த இருதயத்தை நீ எப்படி காற்றுக்கொள்ளு சொல்லும் போது சொல்றாரு, ஆவியோடு உண்மையோடு நீ தொழுது கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நல்லா கவனிங்க, நம்ம இருதயத்தை அவளுக்கு எல்லாம் அந்த தீட்டான காரியத்தை சுட்டி காமிக்க அவ என்ன தீட்டா நினைக்கிறா அப்படிங்கிற இந்த பகுதியில பார்க்கிறோம். ரெண்டாவது, ஆண்டவர் எதை தீட்டு என்று சொல்லுகிறார் என்பதை இதில் பார்க்கிறோம். அப்ப இந்த தீட்டுல இருந்து நீ வெளிவடணும்னா நீ ஆவியோடு உண்மையோடு என்ன செய்யணும், தொழுது கொள்ள வேண்டும். அப்ப அவள் வெளிவருவதற்கு நீ என்ன செய்யணும், ஆவியோடு உண்மையோடு
தொழுது கொள்ளணும். உண்மையான தேவனை நீ ஆராதித்து ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் போது உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற பொல்லாதவைகள் மாறி ஒரு நல்ல இருதயமா என்ன செஞ்சன மாறி என்று சொல்லுகிறார். உடனே பாருங்க, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு அவ ஊருக்குள்ள போகிறார். அந்த ஊரார் எல்லாரும் இயேசுவை தேடி வருகிறார்கள். அன்பான தேவச்சனங்களே, இந்த ஸ்திரியை குறித்து ஊரை இடரடைந்திருந்த நிலைமை, ஊரே பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப இந்த ஸ்திரியினுடைய இருதயத்துல ஜீவ ஊற்று உண்டான பொழுது அவன் நல்ல காரியத்தை ஊர்ல போய் வெளிப்படுத்தின பொழுது அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அன்பான தேவ ஜனங்களே, இவளுக்குள்ள இருந்தது விபச்சாரமா இருக்கலாம், ஒருவேளை பண ஆசை இருக்கலாம். பாருங்க, ஒரு மனிதனுக்குள்ள இருந்த சகை என்ற ஒரு மனிதனுக்குள்ள பண ஆசை இருந்ததுனால அவனை ஊரே வெறுத்தது. ஊர் அவனை யாருமே ஏற்றுக்கொள்ளல. பார்த்தீங்களா, லஞ்சம் வாங்கி வாங்கி சொத்துக்கள் அதையும் இதையும் சேர்த்தான். இது மாதிரி பாருங்க, ஒவ்வொரு இருதயத்திலும் இப்படி மார்க்கில் சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு காரியம் இருந்து அவங்களை தீட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கும், மற்றவங்களை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது எது வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு விபச்சாரமா இருக்கலாம், அவங்களுக்கு பண ஆசையா இருக்கலாம், அல்லது களவு திருடுற அந்த எண்ணமா இருக்கலாம், யாரையாவது திருடி விட்டு அவங்களை போட்டு வேதனைப்படுத்த வைக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அது மாதிரி பாருங்க, சகைவன் ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் என்ன செஞ்சான், பணாசை உள்ளவனா இருந்தான். பணாசைன்ற அந்த இருதயத்தில் நிரம்பி போயிருந்தது. அப்ப அவனுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சான், லஞ்சம் வாங்கி வாங்கி சொத்துக்களை சேர்த்துக்கிட்டே இருந்தான், அநேகரை ஏமாத்தி கொண்டு இருந்தான். அதுல ஊர்ல உள்ள ஜனங்களாம் அவனை பார்த்து என்ன செய்யல, பிடிக்கவே இல்லை. அப்ப பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பணம் சேர்த்தாலும் அவனுடைய இது எப்படி இருக்குது, கலங்குகிற இருதயமாய், சந்தோஷம் இல்லாத இருதயமாய், அப்படியே கவலை பயமுள்ள ஒரு இருதயமா அவனுடைய இருதயம் இருந்து கொண்டே இருந்தது. அப்போ ஒரு நாள் இயேசு வருன்னு இயேசுவை அவன் பார்க்க விரும்புகிறான். உடனே இயேசுவோட வீட்டுக்கு வரேன்னு சொல்றாரு. அப்பொழுது அவனுக்கு பெரிய சந்தோஷம் வந்ததாக விதத்தில் சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்க, அவன் ஏற்றுக்கொண்டு போன உடனே அவன் இருதயத்தில் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, நான் நாளைக்கு என்ன பண்ணிடுவேன், உங்களுக்கு நான் திரும்ப கொடுத்துருவேன் அப்படி சொன்னான். இயேசுவை உங்க வீட்டுக்கு வரணும்னு சொன்னார். நான் நாளைக்கு திரும்ப. அப்ப இருதயம் பாருங்க மாறுது. அப்ப ஏமாத்துன அந்த இருதயம் இப்ப என்ன செய்யுது, கொடுக்கும் இருதயமாக அவனுக்கு மற்றவங்களை வாழ வைக்கின்ற அந்த எண்ணத்துல அந்த இருதயம் என்ன செய்து மாறுகிறது. அப்ப உங்க இருதயத்தை, என்னுடைய இருதயத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டுமென்னா நல்லா கவனிங்க. முதலாவது முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, சங்கீதம் 51:10 அதை வாசிக்கலாம். சங்கீதம் 51:10 தேவனை சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். பாருங்க, தாவீது தவறு செய்த உடனே ஒன்று, நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செய்த ஆண்டவர்கிட்ட போய் நீங்க என்ன செய்ய, நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட அவன் கேட்கிறான். அவன் பாவத்தை மன்னி என்று கேட்டது மாத்திரமல்ல, தன் இருதயம் என்ன செய்யணும், சுத்திகரிக்கப்படணும். புதிய இருதயத்தை தாங்க, புதிய ஆவி என்ன செய்யுங்க, சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க, புதிய ஆவி எனக்குள்ள என்ன செய்யுங்க வைங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். பாருங்க, கேட்ட மாத்திரத்தோட இருதயம் என்ன செஞ்சிச்சு, தாவீது இருதயம் மாறி இருந்துச்சு. அப்ப தேவனிடத்தில் நீங்கள் நான் அந்த சுத்த இருதயத்தை என்ன பண்ண வேண்டும், கேட்க வேண்டும். எசேக்கியேல் 11:19 நம்ம வாசிக்கலாம், அல்லது 18-21 வாசிக்கலாம். அவர்கள் அங்கே வந்து அதிலே சீயஞ்சி கலப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமாய் இருக்கிறவைகளை எல்லாம் அதிலிருந்து அகற்றுவார்கள். அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். ஆனால் சீயன்று இகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான தங்கள் இருதயத்தின் இச்சையிலே எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுடைய வலியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். போதும், நல்லா கவனிக்கிற பகுதியில் பார்க்கிறோம். மோசமான ஒரு இருதயத்தை எங்க சொல்லிக்கிற சிவேர் என்ற பாவம் மோசமான, பார்க்கவே அருவருப்பான ஒரு பாவத்தோடு இருக்கிற அவங்கள பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை அனுப்புவேன், அது என்ன பண்ணும், கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை என்ன செய்ய உண்டாக்கும், அப்பொழுது நான் அவருடைய தேவனா இருப்பேன் அப்படி சொல்றாரு. அப்ப நீங்கள் நானும் பாருங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது அந்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள நம்முடைய இருதயம் எவ்வளவு மோசமா இருந்தாலும் அந்த ஆவி என்ன செய்ய, இருதயம் புதுப்பிக்கப்படும். நம்முடைய இருதயத்துக்கு அந்த குப்பையெல்லாம் என்ன செஞ்சிட மாறிடும், நவமான இருதயம் என்ன செஞ்சிட மாறிடும். பாருங்க, சமாரிய ஸ்திரியை பார்த்தா ஒரு மோசமான ஸ்திரீ நல்ல ஸ்திரியாய் அந்த இருதயம் மாறி அவ அநேக ஆசீர்வாதமாய் மாறுவதை பார்க்கிறோம், சகைவை பார்க்கிறோம். அன்பான தேவஜனங்களே, அப்ப நீங்களும் நான் என்ன செய்யணும், ஆண்டவராக இயேசுவை அவரை இரட்சகராக அவரை நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு மாத்திரமல்ல அவருடைய ஆவியால் நம்ம என்ன செய்யப்படணும்,
நிரப்பப்படும் பொழுது அந்த இருதயம் நமக்கு என்ன செய்ய உண்டாக்கப்படும். ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது அந்த இருதயம் பாதுகாக்கப்படும். ஆவியானவர் தான் நம்மளால நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள முடியாது. ஆனால் ஆவியானவர் வர வர அந்த ஆவியில நிரம்ப நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள நம்மளால முடியும். அப்ப அந்த ஆவி நிறைவுக்குள்ள நீங்களாம் என்ன செய்யணும் வரணும் பாருங்க. மத்தேயு 22:37-40 வாசிக்கலாம். 30-40 வரையும். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பெண்ணிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். நல்ல கவனிங்க. நியாயப்பிரமாணம் சொல்ற காரியம் பாருங்க, அநேக தீட்டான காரியங்களுக்கு என்னென்ன பண்ணணும், அதை கடைபிடிக்கணும் அப்படி சொல்லப்படுது. சரிங்களா? ஆனா இங்க என்ன சொல்றீங்க, ஆண்டவரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நீங்க அவர் அன்பு கூர்ந்து, மனுஷனே அதே போல உங்களை எப்படி நீங்க அன்பு கூறுங்களோ அது போல மற்றவங்க நினைச்சீங்க அன்பு கூறுங்க. இப்படிப்பட்ட ஒரு இறுதியை நமக்கு இப்படி நம் தேவனை நேசிக்க மனிதர்களை நம்ம என்ன பண்ணுவோம், நேசிக்க ஆரம்பிப்போம். இப்படி இதை நீங்க என்ன செய்ய கடைபிடிங்கன்னு சொல்றாரு. நீங்க மற்ற காரியங்களை அந்த தீட்டு இந்த தீட்டு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதை காட்டிலும் நீங்கள் என்ன செய்ய முழுமையாய் ஆண்டவராக இயேசுவை என்ன பண்ணுங்க ஏற்றுக்கொள்ளணும். முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் அந்த இருதயத்தில் அவர் வாசம் பண்ண நம்ம இருதயம் என்ன செய்ய அவருடைய இருதயம் போல நம்ம மாறி நம்முடைய வாழ்க்கையில புதிய ஆவியை புதிய இருதயத்தை கற்றவங்க என்ன செய்வார் தருவார். அப்பொழுது என்ன நடக்கும் பாருங்க. யோவான் 7:37-38 வாசிப்போம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். நல்ல கவனிங்க. தாகம் உள்ளவன் இயேசுவிடத்தில் என்ன பண்ணணும் கேட்கணும்னு சொல்றார். அப்பொழுது அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் என்ன செய்யுமா புறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களை, நீங்கள் நான் இருதயத்தை என்ன செய்ய வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும்? நல்லா கவனிங்க. ஆண்டவராக இயேசுவை ஏதோ ஒரு பேரளவுல ஒரு கடமை அளவுல ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு மாற்றம் வராது. அவரை ஆண்டவராக ரட்சகராய் முழு இருதயத்தோடு முழுசா ஏற்றுக்கொண்டு அன்பு கூற வேண்டும். அப்படி அன்பு கூறுவது மாத்திரமல்ல, அவரிடத்தில் அவருடைய ஆவியை நம்ம என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். நீங்க சீசர்களை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையை முன்பக்கமா பார்க்கும்போது பலவிதமான பயம், கலக்கங்கள், குழப்பங்கள், மறுதளிப்புகள், கீழ்ப்படியாமல் இப்படி பல காரியங்களை பார்க்கலாம். ஆனா பெந்தகோஸ்தே நாட்களுக்கு பின்பாக பார்த்தீங்கன்னா அவங்க தைரியம் உள்ளவர்களாய், அவங்க தைரியமா பேசுகிறவர்களாய், தேவனை பற்றி மற்றவர்களை அறிவிக்கிறவர்களாய், மற்றவர்களை காப்பாற்றுகிறவர்களாய், பிணியாளிகளை சொஸ்தமர்கள் அப்படி மாற்றப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் நானும் தேவனிடத்தில் அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது அந்த இருதயம் தேவ ஆவியால் நிரப்பப்பட நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவத்தினுடைய நதியாக நம்முடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள், நல்ல நல்ல காரியங்கள் புறப்பட ஆரம்பிக்கும். பொங்குகிற வார்த்தைகள், பூரிக்கிற வார்த்தைகள், மகிழ்ச்சியாக்குகிற வார்த்தைகள் என்ன செய்யும் கடந்து வரும். அது அநேகர் என்ன செய்யும் வாழ வைக்கும், செழிக்கப்படும். ஆகவே நீங்கள் நான் என்ன பண்ணணும், நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளணும். முதலாவது நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது ஜீவ ஊற்று என்று வரும், ஜீவ ஊற்று புறப்படும் சொல்லி பார்த்தோம். அப்ப நம்ம இருதயத்தை என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். அப்ப இருதயத்தை ஏன் காத்துக்கொள்ளணும்? அப்ப நம்ம இருதயம் நல்ல இருதயம், நல்ல மனுஷனுடைய இருதயம், பொல்லாத மனுஷனுடைய இருதயம் சொல்லி ஒரு காரியத்தை பார்த்தோம். அதனால நல்ல இருதயமா நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அப்ப பொல்லாத இருதயம் என்ன, நம்ம மார்க் 7ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். பொல்லாத காரியங்களுடைய இருதயத்தில் என்ன செய்து இருக்கு. அப்ப அந்த பொல்லாத காரியங்களே நம்முடைய இருதயத்தில் இருக்கும் போது நம்முடைய இருதயத்தினுடைய தன்மைகள் பார்த்தோம். எப்படி பொல்லாத இருந்துச்சுன்னா பொல்லாத காரியங்கள் நம்ம இருதயத்தினுடைய தன்மை எப்படி மாறுது. அதே மாதிரி நல்ல காரியம் தான் எப்படி நம்ம இருதயத்தன்மை இருக்குன்னு சொல்லி இருதயத்தின் தன்மைகளை பார்த்தோம். அதுக்கு பின்னாடி நல்லா கவனிங்க, நம்முடைய இருதயம் என்ன செய்யணும், எப்படி பாதுகாக்கப்படணும் அப்படி சொன்னா முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, சுத்த இருதயத்தை கேட்கணும் அப்படிங்கிற சொல்றாரு. அது மாதிரி எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் சொல்றாரு, நீங்க புதிய அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, உங்களுடைய ஆவியை நான் அனுப்புவேன், உங்களுக்கு நான் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சரியான இடத்துல நினைச்சுவேன் தருவேன்னு சொல்றாரு. அப்ப அவரே வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்ப வாக்கு பண்ணினபடினாலே நம் முழுமையாக ஆண்டவரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோட என்ன செய்யணும், நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவருடைய ஆவியை நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொண்டு தாகத்தோடு கேட்கணும். அப்படி கேட்கும் போது நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ ஊற்றுகள் என்ன செய்ய புறப்படும். நம்முடைய இருதயம் பரிசுத்த ஆவியினால் பாதுகாக்கப்பட முடியும். ஆகவே நீங்கள் கேட்க வேண்டிய பரிசுத்த ஆவியினால் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும், நிரப்பப்படும் போது ஜீவ ஊற்று உள்ளத்திலிருந்து என்ன செய்ய புறப்படும். அப்படி கர்த்தருடைய ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்ளும் வரையும் தாகத்தோடு அவரை கேளுங்க.
அப்படி நம்ம இருதயத்தை காத்துக்கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமா நம்ம மாற முடியும். நம்ம எப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த அருமையான வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருடைய இருதயங்களை எப்படிப்பட்டது என்று அவர்கள் உணரும்படி செய்யப்பா. ஐயோ, இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவங்களா நாங்கள் இருக்கிறோமே என்று சொல்லி உணர்ந்து இந்த இருதயத்தை நாம் மாற்ற வேண்டுமே, காத்துக்கொள்ள வேண்டும் என்ற அந்த தாகத்தோடு உம்மை நாட தேட ஆவியை பெற்றுக்கொண்டு அவங்க உள்ளத்திலிருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்பட, ஜீவ தண்ணீருடன் நதிகள் புறப்பட்டு ஓடத்தத்து அநேகரை செழிக்க வைக்க, அநேகரை கனி கொடுக்க வைக்க, அநேகரை ஆண்டவரை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தக்கூடிய ஒரு இருதயம் உள்ளவர்களாய் மாற்றும்படி ஒரு சமரிய ஸ்திரியை போல கர்த்தர் ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் அப்படி மாற்றி ஆண்டவரை ஊரை ரட்சிக்க, அவருடைய வாழ்கிற பட்டணத்தை ரட்சிப்புகளை கொண்டு வரத்தக்கதான ஒரு ஜீவ ஊற்று உள்ளவர்களாய் நீர் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேல் கடந்து வரட்டும். ஆண்டவரே, இவர்கள் ஜீவ நதியாய், ஜீவ ஊற்றாய், ஆண்டவரே ஜீவன் தண்ணீர் உள்ள நதிகள் ஓடத்தக்கதான இருதயம் உள்ளவர்களாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். பிதாவுடைய அன்பும் குமாரனுடைய கிருபையும் பரிசுத்தாவினுடைய அந்நியக்கும் என்றென்றும் சதா காலம் அனைவரோடும் உடைய குடும்பத்தாரோடும் சகல பரிசுத்தவான்களும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.